மழை வேற இப்படி கொட்டிட்டே இருக்குது. இந்த டைம்ல கூட்டத்தை வச்சிருக்காங்க. இதோட கொடை வேற. இந்த கட்சி கொடை வந்து இப்படி தெரியுமா? ஆமாண்ணே, யார் வர போறது? இதுக்கு இவ்வளவு பில்டப்? யார் வர போறன்னு கேட்டுக்கிறியா? வர போற ஆள் வந்தான்னா தெரியும். வெளியே எப்படி பேசுறீங்க? மழை மழை பெஞ்சுன்னா மழையே நின்று போடும். மழையே நின்று போடுமா? புயல் காத்து வீசும். யார் பாலகிருஷ்ணா வராரா? விஜயகாந்தே பார்த்து அலர்னாங்களா? அவன் வர போறானா? இப்போ நீ பார்க்க தானே போற. ஒருத்தர் யாரோ வந்துட்டு குட்டி கண்ணாச்சு போயிட்டு இருந்தேன் திரும்பி. அவன்லாம் இல்ல, நீ பாரு. தண்ணியில கொஞ்சோண்டு பிராந்தி ஊத்தி சாப்பிட்டதுக்கு எந்த சவுண்டா? நாங்கெல்லாம் பச்சையா ராவா 2 பாக்கெட்டை உடச்சி சாப்பிட்டு அட்டண்டத்துல கன்மார் நிக்கிறோம்டா. அண்ணா அன்பில்லண்ணே. அன்பில் என்னண்ணா? அண்ணா நீங்களா? அன்பில் தாயா? அன்பில் தான். சன்று வா. எச்சரா தான். நல்லா இருக்கியாண்ணே? யார் இருந்தாலி அந்த கட்சியில சும்மா பல கூட்டம் நம்மளுக்காக காத்திருக்கு. என்னையா குடிச்சிட்டு வந்துக்கிறான்? தண்ணி குடிச்சிட்டோம். தண்ணி குடிச்சப்பா. தண்ணி குடிச்சாங்க. தண்ணி சரி சரி. தண்ணி 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 தண்ணி. இரு நான் என்ன சொல்றேன், இந்த பேசுறது கூட எனக்கு இது வரல. சப்போர்ட் பண்றேன்னு எதுவும் பண்ணாத, ஓகேவா? பாட்டு போடுங்கடா டேய். அண்ணனுக்கு என்ன பாட்டு போட போறீங்க? அண்ணனுக்கு என்ன பாட்டு போட போற? பாட்டு எதுவும் இல்லை, நீ பாட்டு. நானே பாடவா? நானே படிக்குமா? அண்ணே நானே பாட்டுமானே. அழகான ஒரு அருமையான தமிழ் பாட்டோட இதை ஆரம்பிக்கலாம்ல. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் மாறும் காத்திருந்து பாடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் நேர்மை மாறும் பாடு ராஜா. நம்ம கட்சி வந்து அந்த ஆள் பாட்டு பாடுங்க. எந்த கட்சி? சூரியன். சூரியனா? அதாவது சூரிய கட்சிக்கு தான் வந்திருக்கிறோம். அது நல்லாவே தெரியுது. என்னப்பா நம்ம நண்பர்கள் நம்ம அண்ணனுங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ சூரிய கட்சிக்கு ஏற்ற மாதிரி சூரிய பாட்டு. ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களாப்பா? என்னப்பா அங்க பாருப்பா, கொடப்படியா தெரியுது. நம்ம கலப்பலா இருக்காங்கப்பா, எல்லாருமே அருமையா இருக்காங்க. சரி பாட்டு பாடுவோமா? சூரியனும் பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சூரியன் பாட்டு சொன்ன சிவாஜி படத்துல இருந்து பாட்டு பண்ணுகிற? என்ன சூரியனுடைய பாட்டு எல்லாம் பாடாது, ஏதோ பேசி பேச ஆரம்பிக்கலாமா? பேச ஆரம்பிக்கலாமா? அண்ணன் எதை கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணிட்டு? ஓகேண்ணா ஓகே. என்னண்ணே நம்மள போய் இப்படி சொல்ற? சரி என்னண்ணே எச்ராஜாண்ணே இப்படி பண்ற? யாரியா? சார் அந்த கட்சியா? சார் என்ன உதயநிதி? நான் வந்து அன்பில்லையா? நானு அன்பில் சரிண்ணே சரி அண்ணே கட்டி பிடிச்சிட்டாங்க. கண்ணாடி என்னோட கட்டி பிடிச்சிட்டாங்க. போதும். என்ன அழகா நிக்கிறாங்க பாருங்க. சொன்னதே திருப்பி சொல்லாத, போத கிட்ட நாயே எல்லாம் போறானே. அட அரை போத நாயே. சரி பேசுறேன். அதாவது இன்னைக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, அண்ணனோட பிறந்த நாள். அதை முன்னிட்டு உதயநிதி உங்களுக்கு தானே? அன்பிலியா? அன்பில் சாரி அன்பில் அண்ணனுக்கு பிறந்த நாள். என்னது யாருக்கு பிறந்த நாள்? உதயநிதி அண்ணனுக்கு. அண்ணனுங்க உதய அண்ணனா? ஓகே. உதய் தம்பி உதய் தம்பி எனக்கு என்ன சின்ன வயசுல இருந்து தெரியும் அவரை. இந்த மாமன்ன படத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன். என்ன பழக்கம் தெரியுமா? அருமையான மனிதன். அவர் மனிதன் ஒரு படம் நடிச்சிருக்கா தெரியுமா? அந்த மனிதன் படத்துல வர மாதிரியே நல்ல கேரக்டர். ஓ, வியாதி முத்தி போச்சுதா. இன்னைக்கு நம்ம அன்புலனுக்கு பிறந்த நாள்னால திரும்ப யாருக்கு பிறந்த நாள்? இன்னைக்கு உதய் தம்பிக்கு பிறந்த நாள். கரெக்டா பேசுறேன்? உதய்கா இல்ல உதய் தம்பிக்கா? உதய் தம்பி. இப்பதான் இருந்தாலும் கரெக்டா பேசுகிறா. நீ போவாத, நீ பேசுன. உதய் தம்பிக்கு இன்னைக்கு அண்ணனுக்கு 58 வயசு ஆகுது. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை. 58 வயசுல சரி 48 வயசாகுது. அவர் இன்னும் இளமையோட அப்படியே அழகா டான்ஸ் ஆடிட்டு அவர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் தெரியுமா?
இன்னைக்கு என்ன வயசாகுது? 59 ஆயிடுச்சு. 49. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும்? ஓ, இன்னைக்கு 49 வயசு ஆகிற காலகட்டத்துல நேற்று வரைக்குமே அவருக்கு 58 வயசு. எதே நக்கல்யா அவனுக்கு என்னங்க என்னங்க கரெக்ட் தான். 58யா? நேற்று வரைக்கும் 48 வயசு வரை, இன்னையில இருந்து அவர் 59 ஆகி என்னம்மா 49யா? என்ன பேச விடு உதயனே. ஏய் அன்பில்யா? என்ன ராஜானே எப்படி பேச? எந்த கட்சிக்கா பேச வந்துக்கிற? சாரி சாரி சாரிண்ணே. ஓகே, ஆனா ஒண்ணு தெரிஞ்சு போட்டுக்கிட்ட வந்துட்டியா என்ன? போட்டு தான் வந்துட்டா. இதுக்கு மேல இதே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? ஆனா ஒண்ணு, ஏதோ கொஞ்ச நெஞ்ச ஓட்டு கூட இவனை வச்சு நாசம் பண்ணிட போறேன் போல. ஏய் திரும்பியா அந்த பாட்டு பாடுற? சூரியன் சூரியனும் ஏய், வேற எதுனா பாட்டு பாட்டே பாடல விட்டுறேனே. சரி, பாட பேசிட்டு போறேன், என்ன பேச விடுங்கண்ணே. 200க்கு 200. இன்னைக்கு நம்ம பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு எல்லாம் அழகா கட்சி எல்லாம் இவ்வளவு அழகா கூட்டிட்டாங்க பாருங்க. இதுதான், அதாவது ரோட்ல இறங்கி ஒரு அரசியல் தலைவர் உள்ள போய் மக்களோட மக்களா போராட நினைக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உதயணனும் நம்ம ராஜா விட்டு இல்ல, நீ கேட்காத விட்டுரு. ராஜா அன்பில் அண்ணனும். அன்பில் தானே நீங்க? ஆமா ஆமா, அன்பில். சாரி, உதய். ஆமா, இந்த உதய் அண்ணன், உதய் தம்பி தானே எனக்கு? ஆமா ஆமா, உதய் தம்பியும் ராஜா உதய் அண்ணனும் தம்பி. என்னமா ஒரு அண்ணன் இருங்கண்ணே. ரோட்ல இறங்கி மக்களுக்காக போராடுற ஒரு தலைவர்களை பார்த்திருக்கீங்களா? அவங்கதான் இவங்க. இவங்களுக்கு ஓட்டா போடுங்க, கொட்டுன்னு கொட்டும் உங்களுக்கு. மழைய சொல்லி எப்படி நேரம் அண்ணா யாரோ பின்னாடி கொட்டுறாங்க. மழை கொட்டுப்பா. மழை. சரி, இன்னைக்கு இன்னொரு பாட்டோட உங்களுக்கு அழகா, இன்னைக்கு ஒரு அரசியல் பாட்டோட, அரசியல் சார்ந்த ஒரு பாட்டோட உங்களோட கட்சியை நான் வந்து பெருமைப்படுத்த போறேன். அந்த பாட்டு நீங்க ரொம்ப என்ன பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்லி நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நம்ம கட்சியோட சின்ன தெரியல. சூரியன் சூரியன் காவாளு. இவ்வளவு நேரம் நீ பேசின பேச்சு ஓட்டெல்லாம் அங்க போகும் போல இருக்கு. சூரியன் தமிழன்னும். தமிழன் தான் நம்ம. ஆமா ஆமா ஆமா, தமிழுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடுவார்ண்ணே. என்ன பாடுவார்ண்ணே ராஜா? தமிழ கொடி கொடி அவ்வளவுதான், கன்ஃபார்ம். இருக்கிற ஓட்டெல்லாம் அவன் பக்கம் போகுது. தெரிஞ்சு போச்சு. தமிழ கொடி நிரம்புறது. கொடி என்ன அது பாருங்க, அவங்கதான் பாருங்க. இந்த பாட்டு யாருன்னு கொடியை பாருங்க, இங்க பாருங்க. ஆரஞ்சு கலர்ல, ஆரஞ்சு கலரா? ரெண்டு யானை நடுவுல. எது? போத ஐயோ படுத்தாடா. எந்த பரதேசிரா இவனை கூப்பிட்டது? மிஸ்டர், இவனெல்லாம் யாரு கூப்பிட்டது உங்களை? மூடிட்டு வந்தோமா, வணக்கம் சொன்னோமா, போனோமான்னு இருந்திருக்கலாம். தேவையில்லாத வேலை, ரொம்ப டென்ஷன் ஏற்றி விட்டானே. சரியானே, ஒரு கட்டிங் போலானே, தலை வலிக்குது. இதோ வந்துட்டேன். ராஜாண்ணே, அன்பில்லானே. இல்ல இல்ல, கட்டிங் தான், முடி வெட்ட போறேன் நாங்க. இனிமே அரசியல் கூட்டத்துக்குலாம் இந்த மாதிரி ஆளுங்க கூப்பிடாதீங்கடா. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன்.